ஈவன் ரிஜிஸ்ட்ரேஷனும் சேர்த்து தாங்க இந்த ரேட். இந்த கடையில் நீங்கள் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு நல்ல காம்படிட்டிவ் ரேட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 6500 rupees வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்பயுமே நீங்கள் ஃப்ளாட்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டும் கட்டான இருக்கக்கூடிய லொக்கேஷன், முக்கியமாக ஃபாஸ்ட் க்ரோத் டக்குன்னு ஆகக்கூடிய கேரண்டீட் லொக்கேஷனில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளாட்ஸ்லையும் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு நல்ல அப்ரிஷியேஷன் பார்த்துருக்கலாம். இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலை. பில்லனுடைய ஆஸ்கிங் ரேட் 5 lakhs. இது ஆல் இன்க்ளூசிவ். நீங்கள் வந்ததுக்கப்புறம் இது அது அது அப்படின்ற பேச்சுக்காட இருக்காது, எல்லாமே சேர்த்து தான் பில்டர் கோட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரேட். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக நம்ம ஊரப்பாக்கம் ஐயஞ்சேரியில் இந்த ஃப்ளாட்ஸ் அமைஞ்சிருக்குங்க. எதனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃப்ளாட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் தனித்துவமாக பார்க்கக்கூடிய விஷயம் ரேட்டுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம எங்கே வீடு பார்த்தாலும், எப்படிப்பட்ட வீடாக பார்த்தாலும் கடைசியில் நம்மளுக்கு டிசைனிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியது பட்ஜெட் தான். அந்த காசு விஷயத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க, ஈவன் ரிஜிஸ்ட்ரேஷனும் சேர்த்து தான். அதனால் உங்களுக்கு ஒரு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இந்த கோட் பண்ணியிருக்கக்கூடிய ரேட்டை பொறுத்த வரைக்குமே எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி பட்டுச்சு. அது என்னனால அப்படின்றத நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கும்பொழுது ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி வீடு நீட் அண்ட் கிளியராக ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் என்றைக்கு நம்ம சென்னை சவுத் நம்ம ஜிஎஸ்டி பெல்ட்டில் ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் இந்த பெல்ட்டில் வந்துச்சோ அன்றைக்கே இங்கே லேண்ட் ரேட் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் ஆகிடுச்சு. இங்கே ஃப்ளாட்ஸ்க்கும் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. எப்பயுமே நீங்கள் ஃப்ளாட்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டும் கட்டான இருக்கக்கூடிய லொக்கேஷன், முக்கியமாக ஃபாஸ்ட் க்ரோத் டக்குன்னு ஆகக்கூடிய கேரண்டீட் லொக்கேஷனில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளாட்ஸ்லையும் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு நல்ல அப்ரிஷியேஷன் பார்த்துருக்கலாம். இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலை. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே உங்களுக்கு மெட்ரோக்குள்ளே ப்ரொபோசல்ஸ் இருக்குது. அதனால் ஃபியூச்சரில் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியும் கிடைக்கும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா பத்மா பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் டேரெக்டாக பில்டருக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லொக்கேஷனை பாருங்கள். ஜிஎஸ்டியிலேருந்தே உங்களுக்கு 2 கனெக்டிவிட்டி இருக்குங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆட்டோனா கிராஸ் ஆகிட்டோம். நமஸ்தே ஆஃபீஸ்தே. ஆக்சுவலாக நம்ம ஜிஎஸ்டிலேருந்து 2 கனெக்டிவிட்டி இருக்குங்க. நம்ம தாம்பரத்துலேருந்து வரும்பொழுது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தாண்டின உடனே அந்த சங்கரா வித்யாலயா ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அதுக்கு அடுத்து ஒரு சிக்னல் இருக்கும். அந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதுதான் ஐயஞ்சேரி சிக்னல்னு சொல்லுவாங்க. அந்த லெஃப்ட் உள்ள வந்தீங்கன்னா ஐயஞ்சேரி மெயின் ரோடு. அந்த ரோட் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.4 1.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ஃப்ளாட்ஸ் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா ஊரப்பாக்கம் டீ கடை பஸ் ஸ்டாண்ட் தாண்டின உடனே ஒரு சிக்னல் வரும். அது கீரப்பாக்கம் வரை செல்லக்கூடிய ரோடினுடைய ஜங்ஷன், கீரப்பாக்கம் மெயின் ரோடு கூட சொல்லுவாங்க. அந்த ரோட் வழியாகவும் வரலாம். நீங்கள் அப்படி வந்துட்டிங்கன்னா 1.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. முழுக்க புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நான் இங்கே என்னோட காலேஜ் கிரசன் படிக்கும் பொழுது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் ரூம் எடுத்துருந்தாங்க. நான் அடிக்கடி வரக்கூடிய லொக்கேஷன். அன்றைக்கி நான் இங்கே பார்க்கக்கூடிய ரெசிடென்ஷியல் க்ரோத்துக்கும் இப்போக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கொரோனாக்கு முன்ன பின்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியல் எஸ்டேட்டே பிரிக்கலாம் இல்லையா. அந்த விதத்தில் நல்ல ஒரு டாப் அப்ரிஷியேஷன் இந்த கார்டியால் ஆகியிருக்கு, இன்னும் இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா நம்ம கீரப்பாக்கம் மெயின் ரோடு வழியாக வரலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த ரோடில் நீங்கள் வரும்பொழுது ஒரு வீக்கெட் மாதிரி பிரியுங்க. அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஜூஸ் கடை கூட இருக்கும். இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ் இது. நம்மளுக்கு காலேஜ் டைமில் லஞ்சே இந்த ஜூஸ் தான். 1 வாங்கினா 2 கிடைக்குமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி போட்டுட்டு 1 வாங்கிட்டு இன்னொன்று வாங்கி நம்ம ஷேர் பண்ணி குடிச்சிடுறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பசியே எடுக்காது. இந்த கடை ரொம்ப ஃபேமஸ். ஸ்ரீ சங்கரா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீ சங்கரா வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, ஆனந்தவள்ளி ஸ்கூல் இருக்குது, சரஸ்வதி ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில். அது மட்டும் இல்லாமல் கிரசன்ட் ஸ்கூல் இருக்குது, கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, எஸ்ஆர்எம் இருக்குது, வண்டலூர் கிளம்பாக்கம் ரோடுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. அப்படின்றதுனால அந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயம், நம்ம சென்னை சவுத்தில் நம்ம ஜிஎஸ்டி ரோட் பெல்ட் மரமல் நகர் இண்டஸ்ட்ரியல் கார்டில் வேலை பார்க்குறீங்க, மஹிந்திரா சிட்டியில் வேலை பார்க்குறீங்க, சிட்டிக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு இன்பிட்வீன் லொக்கேஷனில் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். மெட்ரோலாம் வந்துருச்சுன்னா இன்னும் ஒரு நல்ல கனெக்டிவிட்டி அசஸ் உங்களுக்கு இருக்கும். தாம்பரத்துலேருந்து வரும்பொழுது இது ரோடுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏரியா. அங்கே ஐயஞ்சேரி ரைட் கிடையாது, ரயில்வே ஸ்டேஷன் சைட் கிடையாது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு என்ட்ரி ரேம்ப் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் காமிச்சிருங்க. கான்க்ரீட் ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் நல்லா இருந்தது. ஃபுல்லாக கான்க்ரீட்டில் ஸ்ட்ரீட் போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே உள்ள வந்துடுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து எம்எஸ்ல கிரில் கேட் இருக்குது. 4 காருக்குள்ளே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் போர்வெல்லுங்க, 3 ஃபேஸ் சிபி லைன் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க். டெரஸில் உங்களுக்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் கிரில் கேட்டோடு இருக்குது. டெரஸில் ஃபுல்லாக கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க முடியும் ஃபுல்லாகவே ஃப்ளாட்ஸ் தாங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதாவது அந்த ப்ரைவேட் பஸ் எல்லாம் வெளியில் போகக்கூடிய வழி. அதுலேருந்தும் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் நம்ம கீரப்பாக்கம் ரோட் சிக்னல்லேருந்து வந்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான்.
கான்கிரீட் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் காமிச்சிருங்க. ஆக்சுவலாக இங்கே இன்னொரு என்ன பெனிஃபிட்னா, இங்கே வந்து ஒரு சின்ன ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காத்தோட்டம் நல்லாயிருக்கும். இந்த பிட்டு மட்டும் இதுக்கு அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு கீரைப்பாக்கம் கண்டிகை, அதுதான் அந்த கட்டாகிற ரோடு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே நின்று பார்த்துக்கலாம். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்ம ஃபோன் வந்து ஓவர் ஹீட்னால ஆஃப் ஆகிடுச்சு. இன்னும் ஃபோன் எதுவும் அப்கிரேட் பண்ணலை. கேமரா கூடிய சீக்கிரம் வாங்கணும். எங்கே ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தானே சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தவங்களாம் அது கொஞ்சம் எனக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 1800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. G+2 கட்டியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 4 கார் பார்க்கிங் இருக்குது. ஒரு 2 BHK இருக்குது, அது சோல்ட் அவுட். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் டிப்பிக்கலாக 2 2 BHKs இருக்குது. டோட்டல் 5 யூனிட்ஸ் இருக்குது. அதில் 1 சோல்ட் அவுட், பேலன்ஸ் 4 அவைலபிள் இருக்குது. 2 வேரியண்ட்டில் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங்கில். இதில் நம்ம ரெண்டுத்தையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம ஃப்ரெண்டில் கார் பார்க்கிங் பார்த்தலாம். இந்த கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PCCயில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. சைடில் செட் பேக் விட்டுருக்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் போர்ஷன் சோல்ட் அவுட். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கள் அக்கா தான் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு PCCலேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் இன்னும் நான் கவனிச்ச இந்த விஷயம், ஃபஸ்ட் லெவல் வந்து லேண்டர் உடனே காரிடாருங்க. காரிடார் வந்து நல்ல ஒரு வைடான காரிடாராக இருக்குது. என்ன தான் ஒரு போர்ஷனுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் இருந்தாலும் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு கேப் இருக்குது. நீங்கள் இங்கே ஓரமாக உங்களோட ஷூ கபோர்ட்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த போர்ஷனுக்கு இங்கே நீங்கள் ஓரமாக வச்சுக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய போர்ஷனை பார்க்கலாம். வெஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஒரு ஹால் இருக்குது. வீடு ஃபுல்லாக 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வீடு ஃபுல்லாகவே உடன் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹாலில் ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. இந்த வீடு 913 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. UDS 378 ஸ்கொயர் ஃபீட். சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு GT5 பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹாலில் இருந்து வந்து ஒரு ஆஃப்செட் ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஆஃப்செட். இந்த ஆஃப்செட்லேயே உங்களுக்கு ஒரு ஓரமாக வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கில் கூட நல்ல ஒரு கிராண்டாக ஒரு ஷோ கேஸோடவே நீங்கள் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் வெளியில் தெரியாதபடி நீங்கள் கவர் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட மெமரபிள் திங்ஸ், எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷ் டேங்க் கூட நீங்கள் வச்சு பிளான் பண்ணிக்கலாம். இன்டீரியரில் நீங்கள் என்ன வேணுமோ பண்ணலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே நல்ல ஒரு வைடரான ஸ்பேஸும் இருக்குது. இப்போ இன்கேஸ் இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களுக்கு மெயின் டோர்லேருந்து விசிபிளாக தெரியல. இங்கே வந்து வாஷ் பேஷன் இருக்குது பேரிவர் பிராண்டில். இங்கே வந்து காமன் பார் பேரிவர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் இருக்குது. 7 feet வரைக்கும் வால்டேஜோட கொடுத்துருக்காங்க. டாப்ஸ் இருக்குது, உட்டன் வென்டிலேட்டர், ராட்ஸோட இருக்குது. கிரில் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா கிரிப்பாக இருக்கிறது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. 2 உட்டன் விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது. இது ஃப்ரண்ட் ஃபேஸிங் போர்ஷன். உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் உட்டன் விண்டோவும் இருக்கிறது. சிங்க் இருக்குது. உங்களுக்கு லெஸ்டல் பிராண்டில் டாப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 4 feet வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PVCயில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடட் தான். உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. கபோர்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கட்டிங்கோடு இருக்குது. இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. 1 2 3 வாஷிங் இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அங்கே வந்து நீங்கள் மிக்சர் கிரைண்டர்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வாஸ்து முறைப்படி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பெட்ரூம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 1 side உட்டன் விண்டோ கொடுத்துருக்குறாங்க வித் கிரில்லோடு இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க PVCயில். பார்ட்டிஷன் எல்லாமே உங்களுக்கு கடப்பாக்கல்லில் பண்ணியிருக்கிறாங்க. நைட் லேம்ப் இருக்குது. இந்த பெட்ரூம்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூம்லேயே அட்டாச் பாத் இருக்குது. பேரிவர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா கிரிப்பாக இருக்கிறது. டாப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமாக பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கேற்ற மாதிரி டோரா பூஜியோட டோர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹாலில் இருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் பெட்ரூம். ஆக்சுவலாக ஹாலில் நீங்கள் பாருங்களேன், இங்கே ஒரு 4 சாக்கெட், இங்கே ஒரு 2 உங்களுக்கு நீங்கள் டிவி ப்ரொவிஷன் வாலா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் கூட வந்து ஒரு கார்னர் சோஃபா போட்டுக்கலாம். இது ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் 1 side உட்டன் விண்டோ வித் கிரிலோட இருக்குது. இந்த விண்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் இருந்து ஒரு பால்கனி இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக SS கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. சர்வீஸ் ஓப்பனபிளோடு இருக்குது. நீங்கள் துணி காய போகிறதுனா கூட இங்கே நீங்கள் எல்க்லாம் போட்டு துணி காய வச்சுக்கலாம். டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோரில். இப்போ நம்ம இந்த போர்ஷனை ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ஃப்ளாட்டினுடைய ஆல் இன்க்ளூசிவ் ரேட், அதாவது கார் பார்க்கிங், GST, ரிஜிஸ்ட்ரேஷன், இன்டீரியர் ஒர்க்
எல்லாமே சேர்த்து பில்லோட ஆஸ்கிங் ரேட் 59.5 lakhs. இதில் இருந்தும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணலாம் வசந்த் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் சொல்கிறேன், பெஸ்ட் ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்குது. நீங்கள் வீடு வாங்கிட்டு ரெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களே நல்ல ஒரு டெனண்ட்டாக உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அது விஷயமா கூட இந்த வீடை வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி தரேன். ரெண்டல் இன்கம் பொறுத்த வரைக்கும் 2BHKக்கு 15,000 to 20,000 வரைக்கும் இந்த கடையில் போயிட்டுருக்குங்க. அது நீங்கள் பேச்சுலருக்கு வர்றீங்களா ஃபேமிலிக்கு வர்றீங்களா அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் பேச்சுலர்ஸ்க்கு ரெண்ட்டுக்கு விடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. எதனாலனா ரெண்டல் ஈல்டும் அதிகமாக கிடைக்கும். அதே நேரத்தில் ஃபேமிலியாக இருக்காங்க பொழுது அந்த காலி பண்ணுற டைமில் இஷ்யூஸ் வரும். இந்த பேச்சுலர்ஸ் அப்படின்னும் பொழுது அந்த இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபேஸிங் பேக் சைட் 2BHK பார்க்கலாம். கடையை நல்லா ஒய்டாக இருக்குது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர். வாங்க வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. ஃப்ரண்ட் சைட் போர்ஷன் பேக் சைட் போர்ஷன் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் தாண்டின உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஹால் இருக்குது. இந்த வீடு 843 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க, 348 ஸ்கொயர் ஃபீட் UDS. இந்த ஹாலில் ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. டிவி ப்ரொவிஷன் வால்க்கு ஏற்ற மாதிரி இங்கே சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து இன்டீரியர் டிவி வீட்லாம் பண்ணிக்கலாம். இன்டீரியர் கண்டிஷனல் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தான் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஆங்கர் ராட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஸ்பாட்லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வாஷ் ஏரியா செப்பரேட்டாக இருக்குங்க. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது. காமன் பாத்தும் இருக்குது பக்கத்துலேயே. காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாஸில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்குது. ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா கிரிப்பாக இருக்குது. டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. வுட்டன் வென்டிலேட்டர்ஸ் இருக்குது. காமன் பாத்துலேருந்து வெளில வந்த உடனே இந்த மெயின் டோர் இருக்குது பாருங்கள். அந்த மெயின் டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாப்ல கிரெண்டர் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. வுட்டன் விண்டோ இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக ஃபீல் இருந்ததுங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் படித்து பார்த்துட்டு சைட் வைஸ் வந்து பாருங்கள். இந்த கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த காமன் பாத்துக்கு பக்கத்தில் இது பேக் சைடில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. டேப்ஸ் இருக்குது. ஒரு 2BHKக்கு ஒரு அட்டாச் ஒன்று, ஒரு காமன் ஒன்று. இது வந்து செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிலோட இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க இருக்குது. இப்போ நம்ம மூந்தூர் பண்ண இந்த 843 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுக்கு பில்டனுடைய ஆஸ்கிங் ரேட் 54.5 lakhs. இது ஆல் இன்க்ளூசிவ். நீங்கள் வந்ததுக்கப்புறம் இது அது அப்படின்ற பேச்சுக்காடம் இருக்காது. எல்லாமே சேர்த்து தான் பில்டர் கோட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரேட். இதில் இருந்தும் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணலான்னு சொன்னாங்க. ஈவன் ரிஜிஸ்ட்ரேஷனும் சேர்த்து தாங்க இந்த ரேட். இந்த கடையில் நீங்கள் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு நல்ல காம்படிட்டிவ் ரேட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 6,500 rupees வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இதே மாதிரி வேல்யூ வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு இன்ஜினியர் வசந்த். டாடா, பை. ஒரு ப்ராப்பர்ட்டி நான் மேனேஜ் பண்ணுறேன். பில்லர் கான்டாக்ட் நம்பர், ஓனர் கான்டாக்ட் நம்பர், ஏஜென்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வீடியோவில் சொல்லிடுவேன். வீடியோவை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். இன்ஸ்டாகிராமினுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. எக்ஸ்க்ளூசிவ் ரீசேல் ப்ராப்பர்ட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்காக அதில் தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்.